ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள், அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பார்க்குறோம். ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம எதன் அடிப்படையில் இருக்கோம், நம்ம ப்ரெசென்ட்ல நிகழ்காலத்துல, பாஸ்ட்ல இருந்த காலத்துல, ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல. ஸோ இந்த மாதிரி 3 காலங்கள்லயும் நமக்கு எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறது, அதையும் பெர்ஃபெக்ஷனா எப்படி பேசலாம், கண்டினியூஸ்ல எப்படி பேசலாம் அப்படின்றதும் இருக்கு. ஸோ ஒரு விஷயங்களை நம்ம எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறது வந்து தெர் இஸ் அ ப்ராஸ்பெக்டிவ் இல்லையா, இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற ஒரு ரூல் பேஸ் பண்ணி நம்ம பேசினா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ரூல் அப்படிங்கிறது வந்து விச் இஸ் சர்டன் கைண்ட். நமக்கு வந்து ஒரு டென்ஸுக்கு வந்து ஒரு 12 ரூல் இருக்கு. அந்த 12 ரூலை கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு காலங்களையும் நம்ம அமைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி அமைக்கும் போது அந்த அமைக்கக்கூடிய காலம் வந்து பாசிட்டிவ்ல அமைக்கிறோமா, நெகட்டிவ்ல அமைக்கிறோமா, இல்லை நம்மளோட இன்ட்ராகேட்டிவ் அமைக்கிறோம், அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸோடய அமைக்கிறோம். அது இல்லாம ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்லயே கண்டினியூஸ்ல அமைக்கிறது, பெர்ஃபெக்ஷன்ஸ்ல அமைக்கிறது, சிம்பிளா அமைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி வேர்ப் ஃபார்ம் எப்படி ஹெல்ப் பண்ணும். ஸோ பொதுவாகவே ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்ன பண்ணும், ஒரு சென்டென்ஸை அழகா ஹைலைட் பண்ணி காட்டும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் என்ன சப்ஜெக்ட், என்ன மாதிரியான ரூல், என்ன மாதிரி சென்டென்ஸ் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. So இன்னைக்கான tense present continuous tense. So verb form V1, V2, V3, V1 plus ing. Present, past, past participle. So present அப்படின்னு வரும்போது play. விளையாடி அப்படிங்கிறது. V2 and V3 வந்து played. விளையாடினான், விளையாடி இருக்கிறான், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அண்ட் V1 plus ing பிளேயிங் அப்படிங்கிறது தான். ஸோ பிளேயிங்னா விச் இஸ் ரன்னிங் ஆன் தட், அவங்க விளையாடி கொண்டு இருக்கிறாங்க, விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. பிளேட் அப்படின்னு வரும்போது விளையாடினான், விளையாட இருக்கிறான், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. V2 and V3 ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல விளையாடி இல்லை விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான் பிளே. ஸோ 3 ஃபார்ம் இருக்கு, V1, V2, V3 அண்ட் ஆஸ் வெல் நமக்கு V1 plus ing இருக்கு. ஸோ verb ஃபார்ம் ரெடி. இப்போ சப்ஜெக்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் I, we, you, he, she, they, it அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்க வரும்போது ரூல். ஸோ என்ன ரூல் நம்ம எடுப்போம் அப்படின்னா, சப்ஜெக்ட் ஃபாலோட் பை இஸ், ஆர், ஆம் ப்ளஸ் V1 ப்ளஸ் ing அண்ட் ஃபாலோட் பை ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இதுதான் நமக்கு ரூல் அப்படிங்கிறது வருது. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யாருக்கு யார் மேட்ச் அப்படிங்கிறது. ஐ ஆம், வி ஆர், யூ ஆர், he is, she is, they are, it is. ஸோ இது எல்லாமே நமக்கு எங்கே இருக்குன்னா ஒரு ஃபார்மேஷன், என்ன சப்ஜெக்ட்டுக்கு யார் சூட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், the children are playing. ஸோ the children are playingனா குழந்தைகள் விளையாடி இருக்கிறார்கள், விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். அவ்வளோ வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதுவே வந்து the children are playing cricket அப்படிங்கும் போது அது என்ன கேமோ அது. இப்போ children are playing cricket, ஃபுட்பால் அப்படின்னா குழந்தைகள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். சரிங்களா. அப்போ playing, குழந்தைகள், கால்பந்து, விளையாடி கொண்டிருக்கிறார்கள், ஸோ இந்த இடத்துல ஏன் நம்ம சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா,
there is a singular and plural, and child அப்படிங்கிறத singular which indicates a one. அதுவே children அப்படிங்கிறது plural. நிறைய பேர் வந்து சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் கிடையாது, சைல்டுங்கிறது சிங்குலர் which indicates the one personality, ஒன், அதாவது ஒரு குழந்தை. சில்ட்ரன் அப்படிங்கும் போது நிறைய குழந்தைகள் அப்படிங்கிறது தான். ஸோ த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் ஃபுட்பாலுங்கும் போது குழந்தைகள் வந்து கால்பந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இடத்துல நடந்துட்டு இருக்க விஷயம் வந்து அப்போ கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. அது கண்டினியூஸ்னா அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தான். அது அப்படியே எண்டிங்கே இல்லாமல் போகிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ இந்த வேலையை பண்ணுறாங்க, இப்போ விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்குவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, நடக்கிறாங்கன்றது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பிளேயிங் ஃபுட்பால் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஒரு வேர்ப் ஃபார்ம் அப்படின்னு வரும்போது அந்த வேர்ப், அந்த ஆக்ஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த சென்டென்ஸை கரெக்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட நமக்கு காட்டுது. ஸோ நான் இன்னைக்கான சென்டென்ஸ், இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் வந்து உங்களுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதை வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.